பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வேதத்துடைய வார்த்தை மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இங்கே பார்க்கிறோம், மீகா தீர்க்கதரிசி தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். அது என்ன பெயர் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர். வேதத்திலே அருமையாய் நம்முடைய ஆண்டவருக்கு 272 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு நாமம் உண்டு. யெகோவா ஈரே, யெகோவா சாலோம், யெகோவா நிசி, யெகோவா டிஸ்கனு, யெகோவா ராய், யெகோவா ரப்பா, யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா நிசி, யெகோவா இலியோன், யெகோவா ரோஹி, யெகோவா சிட்கேனு, யெகோவா சபோயோத், யெகோவா மெக்காதிஸ், யெகோவா ரெபோகா, யெகோவா ஓசேனு, யெகோவா ஏலோஹிம், யெகோவா ஏலோகர், யெகோவா ஏலோஹிம் எல்சடாய் என்று சொல்லி தேவனுக்கு அநேக நாமங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, நம்ம வேதத்தில் பார்க்கின்ற பொழுது ஆகார் தேவனுக்கு கண்ணீரை காண்கிற தேவன் என்று அவர் பெயரிட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் பார்க்கின்ற பொழுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் என்று பெயர் சூட்டினார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கின்ற பொழுது மீகா தீர்க்கதரிசி தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார், தடைகளை தகர்த்து எறிகிறவர் என்று. தேவன் தடைகளை தகர்த்தெறிகிறவராக நமக்கு முன் செல்கின்ற பொழுது ஒருவரும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர், நம்மை வழி நடத்தக்கூடியவர். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? வென்று ஜெயவேந்தனாக அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தையே ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்தவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதனால தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராக நம்முடைய தேவன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலே தேவன் நம் பட்சத்தில் இருக்கின்ற பொழுது நாம் இந்த 2021 வருடத்திலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பட்டணங்களில் பார்க்கிறோம், அரசாங்கத்தினுடைய நிலங்களையோ அபகரித்து ஏதாவது பில்டிங்கை நீங்க கட்டியிருந்தா அதை அரசாங்கம் என்ன செய்கிறது? புல்டோசரை கொண்டு வந்து அதை அப்புறப்படுத்துகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் அவரும் ஒரு ஆவிக்குரிய புல்டோசராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்கள் என்ன எல்லாவற்றையும் அவர் தகர்த்தெறியக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகள் என்ன? ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாமல் தடையாக இருக்கிறதா? இல்லை உங்கள் வியாபாரத்தில் முன்னுக்கு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்களிலே அநேக தடைகள் வந்து கொண்டு இருக்கிறதா? ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நான் இருக்கிறேன், இந்த வீடு கட்டுவதற்கு அநேக தடைகள் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை படிப்பதற்கு எந்த காரியத்திற்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எடுக்கிறேன் ஒரே தடையாக இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீர்களா? இல்லை வீட்டிலே ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்ட கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் கணவனுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன், ஒரே தடையாக
இருக்கிறது என்று நீங்கள் இந்த வேளையில் யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் வைங்க. யோபு சொன்னது போல நம்முடைய கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன தடைகள் எல்லாவற்றையும் வருஷப்படுத்துங்க. ஏன்னா பாருங்க, செங்கடல் போன்ற ஒரு தடையா, யோர்தான் நதி போல ஒரு தடையா, எரிகோ மதில்கள் போல தடையா, எல்லா தடைகளையும் நீங்கள் வரிசைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட அந்த தடைகளை தகர்த்தெறிய போகிறோம். நான் இந்த செய்திக்கு அப்புறமாக தேவன் உங்களை தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களை கரம் பிடித்து வெற்றிக்குள்ளாக ஆண்டவர் நடத்துவார். இந்த 2021 வருடம் ஒரு ஜெயத்தின் வருடமாக, நன்மைகளை முடிசூட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வருடமாக கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுப்பார். அதனாலே எல்லா தடைகளையும் தகர்த்தெறியக்கூடியவர், உங்களுடைய முதுகிலே அன்போடு கரம் தட்டி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்ன உற்சாகப்படுத்துகிறார்? யோவான் 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவை திடப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய தோளை தட்டி, அருமையான மகளே, மகளே, என ரத்தத்தால் கழுவப்பட்ட மகளே, உனக்கு நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆண்டவர் வைராக்கியமாக சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவர் உங்களுக்காக வாக்குத்தத்தங்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏசாயா 41:13 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 41:12 உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை விட்டு நான் விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தண்டாயுதத்தை போல இந்த வருடத்திலே கர்த்தருடைய இந்த வாக்கு தத்தங்களை, இந்த வார்த்தைகளை பிடித்து நீ முன்னேறி செல்வதற்கு இந்த வார்த்தைகள் ஒரு தண்டாயுதத்தை போல உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தடைகளை தகர்த்தெறிகிறவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உன்னுடைய போராட்டத்தினுடைய நாட்கள் முடிவடைகிறது, உன்னுடைய துக்கத்தின் நாட்கள் முடிவடைகிறது, உன் கண்ணீரின் நாட்கள் முடிவடைகிறது. நீ சோர்ந்து போய் படுத்திருந்த நாட்களை கர்த்தர் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தடைகளை நான் நீக்கி போடுகிறேன் என்று உன்னை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நீ எவ்வளவு துயரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நடந்த நாட்களை கர்த்தர் மாற்றி போடக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து முன்னேறி நீங்கள் செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்றைக்கு எனது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக கானான் தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய ஆலோட்டிகள் நிமித்தம் கஷ்டப்படுகின்ற பொழுது அவருடைய கண்ணீர் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டதாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தார். அவர்தான் மோசே. மோசேயை ஆண்டவர் அழைத்து பார்வோனிடத்தில் அனுப்புகின்ற பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு தடையாக இருந்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடைகளை கொண்டு வந்தான். பாருங்க, பார்வோன் ஒரு தடையாக இருந்தான், செங்கடல் சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாக இருந்தது, யோர்தான் ஒரு தடையாக இருந்தது, எரிகோ மதில்கள் ஒரு தடையாக இருந்தது. இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடக்கூடிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம். ஆனால் தடைகளை எல்லாம் எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு எப்படி இந்த பார்வோன் ஒரு தடையாக இருந்தானோ, அதே போல செங்கடல் ஒரு தடையாக இருந்ததோ, அதே போல யோர்தான் ஒரு தடையாக இருந்ததோ, எரிகோ எப்படி தடையாக இருந்ததோ, அதே போல அந்த தடை உள்ள காரியத்தை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒப்பிட்டு எப்படியாக அந்த தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிந்தார், அதே போல நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற தடைகளை தகர்த்தெறிவார் என்று நாமும் அதை தியானித்து உற்சாகத்தோடு கூட முன்னேறி செல்ல முடியும். அதனாலே முதல் தடை இஸ்ரவேலருக்கு பார்வோன் ஒரு தடையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்தித்து அப்பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோசேக்கு வாக்கு கொடுத்ததை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்து மோசேயை அழைத்து
இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாக ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்கிறார். மோசேயிடத்தில் சொன்ன பொழுது 3வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 10வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். கர்த்தர் மோசேயை சொன்னாரு, எப்பா என்னுடைய ஜனங்களை எகிப்து தேசத்தில் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து வரும்படியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வா என்று சொன்ன பொழுது மோசே பல காரணங்களை குறித்து சொன்னான். ஏன்னா கடைசியாக கீழ்ப்படிந்து பார்வோனிடத்தில் போய் கேட்டதற்கு என்ன பார்வோன் சொன்ன பதில் என்ன? மோசே ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நீ கானான் தேசத்துக்கு வழி அனுப்ப வேண்டும் என்று மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்வோனிடத்தில் சென்று கேட்ட பொழுது யாத்திராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று சொன்னான். பாருங்க, பார்வோன் என்ன சொன்னா? நான் கர்த்தர் யாரு அவரை அறியேன், என இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி அங்க என்ன செய்தான்? அவன் தடையை செய்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு அநேக உலகத்துடைய சட்டங்கள், ஏன்னா அந்த உலகத்துடைய ராஜாக்களுடைய கண்களை மனக்கல்லை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன்னா ஆராதனைக்கு செல்லாதபடி நேரங்களையும் சமயங்களையும் குறித்து தடையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்கிறான் எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். அதனாலே கர்த்தர் என்ன செய்தார்? பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக கானான் தேசத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு செல்வதற்கு தடையாக இருந்த பொழுது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அற்புதங்கள் வாதைகளை அனுப்பி பார்வோனை கலக்கம் செய்யும்படியாக ஆண்டவர் அங்கு அனுப்பினார். பார்வோனுடைய உள்ளத்திலே ஆட்டம் காணப்பட்டது. தேவன் 10 வாதைகளை அனுப்பி அவனுடைய பார்வோனுடைய உள்ளத்தை கலங்கடிக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் மார்க்கு 16வது அதிகாரம் வசனம் 17-18 பார்க்கின்ற பொழுது, விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசிக்கிறவரால் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுகமடைவார்கள், சுஸ்தமாவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கிறோம். அதனாலே உங்க வாழ்க்கையில சாத்தானுடைய தடைகள் சோதனையில் வருகிறதா? தேவ பலத்தோடு கூட அந்த தடைகளை உங்களால் தகர்த்து எரிய முடியும். இங்கே பார்வோன் பாரமான சுமைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுமத்த ஆரம்பிக்கின்ற பொழுது செங்கல் சுடுவதற்கு வைக்கோல் கொடுக்காதபடி அவர்களை ரொம்ப கடினப்படுத்தினான். அப்பொழுது பாருங்க, தடைகளை நிற்பதற்கு அநேக காரியங்களை அவன் கொண்டு வந்த பொழுது பார்வோன் மேல் ஆண்டவர் வாதையை அனுப்பினார். வாதை வந்தபடியினாலே அவன் பேச மோசையோடு கூட பேரம் பேச ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இங்க பார்வோன் 4 பேரங்களை மோசையோடு கூட பேசுகிறான். பார்வோன் ஒரு தடையாக இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அனுப்புவதற்கு அவன் ஒரு தடையாக இருந்தது மட்டுமல்ல, அவன் பாருங்க வாதைகளை அனுப்பிய பொழுது, ஒவ்வொரு வாதை அனுப்புகின்ற பொழுது மோசையோடு கூட அவன் பேரம் பேசினான். ஒரு 4 பேரங்களை பேசினான். ஒன்று யாத்திராகமம் 8வது அதிகாரம் 25வது வசனத்திலே, உங்கள் தேவனுக்கு தேசத்திலே பலியிடுங்கள். பார்வோன் என்ன சொல்றான்? இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க தேவனுக்கு தான் பலியிடணும், அதனால இந்த எகிப்து தேசத்துல தேவனுக்கு நீங்க பலியிடுங்க, உங்க கானான் தேசத்துல நீங்க பலியிட வேண்டாம். இரண்டாவது பாருங்க என்ன சொல்றான்? யாத்திராகமம் 8:28 அதிக தூரம் போக வேண்டாம். மூன்றாவது யாத்திராகமம் 10:11 புருஷர்கள் மாத்திரம் போங்கள். நான்காவது என்ன சொல்றான்? ஆடு மாடுகள் நிறுத்தப்பட வேண்டும். புரியுங்களா? பாருங்க என்ன சொல்றான்? ஒன்று, தேவனுக்கு தேசத்துல பலியிடுங்கள். இதை கேட்ட சில இஸ்ரவேலருக்கு ராஜா பெரிய சலுகை கொடுத்து விட்டாரு என்று சொல்லி அநேகர் நினைச்சிருப்பாங்க. ஆனால் தர்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தில் தான் ஜனங்கள் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பம், அதனால் தேவனுடைய திட்டம். ஆனால் அவன் எகிப்து தேசத்தில் நீங்க என்ன செய்யலாம், ஏன்னா தேவனுக்கு பலி கொடுங்க என்று சொல்கிறான். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே, சோதோம் கர்த்தர் அழிக்க நினைத்த பொழுது உடனே சோதோமை விட்டு புறப்பட்டு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஒருவரும் பின்னிட்டு பாராதே என்று ஆண்டவர் லோத்துக்கு சொன்னார். புரியுங்களா? அதே போல என்ன பார்வோன் சில தந்திரங்களை அவர்களுக்கு வைக்கிறார். நீங்க இங்க ஆராதனை செய்ய வேண்டியதானே என்று சொல்லி, புரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னால் நாம் வெளியே வந்து விட வேண்டும். லோத்துடைய மனைவி போல
நம்ம பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறிவிடக் கூடாது. உலக காரியங்களை விட்டு, உலக சிற்றின்பங்களை விட்டு, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ விட்டு, என எல்லா காரியங்களை விட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலக சிநேகங்கள் என சிற்றின்பங்களை விட்டு நீ வெளியே வா என்று சொல்கின்ற பொழுது நீ வெளியே வந்து விட வேண்டும். அங்கே இருந்து கொண்டு ஆற்றில ஒரு கால் சேற்றில ஒரு கால் வைத்துக் கொண்டு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, சித்தம் அல்ல. அவிசுவாசிகளோடு என்ன பங்கு பெறக்கூடாது என்றால் நம்ம நான் அவங்களோட பங்கு பெற்றுக்கிறேன், ஆண்டவரோடு ஐக்கிய வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி தேவ சித்தம் செய்யாமல் வாழ்ந்தோம் என்றால் லோத்துவனுடைய மனைவி எப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்று அதே போலதான் ஆகிவிடும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தோடு ஒட்ட ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது, உலக காரியங்களை சிக்கிவிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே தேவனை மட்டும் வழிபட வேண்டும். புரியுங்களா? கிறிஸ்துவை மட்டும் வழிபட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அங்கே பாகாலுக்கும் இடமில்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறீர்கள். எலியா கேட்டது போல நாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகள், தேவனை மட்டும் தான் ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அதனாலே விக்கிர ஆராதனை விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது நாம் வெளியே வந்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் வெளிப்படுத்தல் 14:11 மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு, அதனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களுக்கும் என இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று வருகின்ற பொழுது வரக்கூடிய சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லாம் சதி ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து விடக்கூடாது. அதனால பார்க்கிறோம், ரூத்தை குறித்து கூட போவாஸ் சொல்கின்ற பொழுது ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலம் கிடைப்பதாக. நமக்கு தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் நம்முடைய அடைக்கலம். அவர் தான் நமக்கு நிறைவான பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உமது செட்டுகளின் நீரிலே வந்து அடைகிறார்கள் என்று தாவீது கர்த்தரை புகழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே அன்றைக்கு பார்வோன் கொண்டு வந்த அந்த தேசத்தில் பலியிடுங்கள், எகிப்து தேசத்தில் படியுங்கள் என்று சொன்ன அந்த பார்வோனுடைய ஆலோசனைக்கு மோசேயும் ஆரோனும் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் கட்டளையின்படி அவர்கள் செய்வதற்கு தீர்மானித்தார்கள். இன்றைக்கு சாத்தான் உங்களோட ஆண்டவர் வேணுதான், அப்பப்போ போய்க்கலாம், கிறிஸ்துமஸுக்கு போய்க்கலாம், சர்ச்சுக்கு அதே போல நியூ இயருக்கு போய்க்கலாம், இல்ல குட் ஃப்ரைடேக்கு போய்க்கலாம், மற்ற நாள்லாம் உலகத்தோடு இருந்துக்கலாம். ஒரு பேர் கிறிஸ்துவனாக வாழ் என்று சொல்லி சாத்தான் உங்கள் காதுகளிலே ஓதிக்கொண்டு இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவித்திலே நீ அதிக தூரம் போக வேண்டாம் என்று சத்துருவோ நண்பர்களோ உங்களிடத்தில் சொன்னால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. அதனாலே நீங்கள் அதற்கு செவிசாய்க்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை எல்லா நாளும் வேலை பாருங்க, 7 நாள் வேலை பாருங்க, ஓவர் டைம் பார்த்தா நான் சம்பளம் கிடைக்கும், ஆலயத்துக்கு போக வேண்டாம் என்று சத்துரு காதிலே ஆலோசனை கொடுத்தால் அதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது. அதிக தூரம் ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ளே செல்ல வேண்டாம் என்று சத்துரு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விடக் கூடாது. பார்வோனும் இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுத்தான், அதிக தூரம் நீங்க செல்லக்கூடாது என்று. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம், நீங்க ஆவிக்குரிய ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கு, ஜெயிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, குடும்ப ஜபத்திற்கு, ஆலயத்துடைய ஐக்கியத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதிக தூரமாய் போக வேண்டாம் என்று சத்துரு கொடுக்கக்கூடிய, நண்பர்கள் கொடுக்கக்கூடிய, அவிசுவாசிகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க கூடாது. அதனாலே நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி கிட்டி சேர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில இன்னும் அனல் கொண்டு நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டியது தேவனுடைய விருப்பமாய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே ஒருவேளை குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா முழு குடும்பம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அதனால ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா போது மற்றவர்களுடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்படாதபடி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நீங்க நடத்த வேண்டும். புரியுங்களா? ஒருவேளை கணவன் முரட்டாட்டமா இருந்தா மனைவி அன்போடு கூட பேசி அவருக்காக ஜெபித்து ஆண்டவருக்குள்ள நீங்க நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமாக இருக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. முழு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டியதுதான் தேவனுடைய திட்டம். எப்படியாக என்னுடைய குடும்பத்தில் நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கப்புறமா என் முழு குடும்பம் ஆண்டவருக்குள்ளாக வந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ 35 வருடத்தில் நாங்கள் 7 பேர் பாஸ்டராக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 11:7 விசுவாசத்தினால் நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம்.
அதனால் ஆதியாகமம் 7:1 கர்த்தர் அவரிடம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று நோவாவிடத்தில் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் முழு குடும்பமாக ரட்சிப்புக்குள் வர வேண்டும். அதனாலே பார்வோன் கொண்டு வந்த அந்த ஆலோசனையை ஆரோனும் மோசையும் நிராகரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புருஷர் மாத்திரம் போகட்டும் என்று அவன் ஆலோசனை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேசத்தில் பலியிடுங்க, அதிக தூரம் போக வேண்டாம், புருஷர் மாற்றம் நீங்க போக வேண்டும் என்று சொல்லி அவன் ஆலோசனை கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்தாரு? முழு குடும்பத்திற்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதோட ரத்தம் நிலைக்கால்களை பூசப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் முழு குடும்பமாக ரட்சிப்புக்குள் வர வேண்டும், முழு குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் முழுவதுமாக ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமும் தீர்மானமாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே பார்க்கின்ற பொழுது ரட்சணிய சேனை, அதாவது சால்வேஷன் ஆர்மியை ஸ்தாபித்த அந்த சகோதரி பேர் கேதரின் பூத் என்று சொல்லக்கூடிய அந்த தாயார், அவங்க என்ன சொன்னா பாருங்க, ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் என் குடும்பத்தை விட்டு தனிமையாய் உம்மண்டை வரமாட்டேன் என்று எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்களாம். அதனால்தான் அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் முழு குடும்பமாக சால்வேஷன் ஆர்மி என்ற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து உலகம் முழுவதும் இந்த ஊழியங்கள் பரவி சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே சத்துரு கொண்டு வருவான், புருஷன் மாத்தம் போங்க என்று சொன்னால் அதுவல்ல, வீட்டில் இருக்க கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரை சென்று தொழுது கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதனாலே யாத்திராகமம் 10:9 மோசே அன்னைக்கு என்ன சொன்னார்? பார்வோன் திட்டத்திற்கு சம்மதிக்கவில்லை. எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நாங்க குடும்பம், பெரியோர், இளைஞர், ஆடு மாடுகள் எல்லோரோடும் சென்று கர்த்தருக்கு பண்டிகையை கானான் தேசத்திலே தேவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திலே நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இதனாலே பார்வோன் சம்மதிக்கவில்லை. ஆண்டவர் மீண்டும் பாதைகளை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். காரில் முழுவதும் எகிப்து தேசத்தை சூழ்ந்து கொண்டது. பார்வோன் 4வது ஆலோசனை கொண்டு வந்தான். ஒன்று என்ன செய்தான்? தேசத்துல பலியிடுங்க, 2வது அதிக தூரமா போக வேண்டாம், 3வது புருஷர் மாத்திரம் போங்க, 4வது என்ன சொல்றான்? ஆடு மாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறான். யாத்திராகமம் 10:24 உங்கள் ஆடு மாடுகள் நிறுத்தப்பட வேண்டும், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் போகலாம் என்று சொல்கிறான். பார்வோன் ஆடு மாடுகள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விரும்பியதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு என்ன செய்து ஆண்டவருக்கு பலியிட வேண்டும். பலியிட எதை கொண்டு பலியிடுறது? ஆட்டை கொண்டு மாட்டை கொண்டுதான் பலியிட வேண்டும். ஆடு மாடுகளை விட்டு சென்றால் ஆடுகளுடைய நினைவு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும். ஆடு மாடுகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், தண்ணீர் வைக்க வேண்டும், அதற்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். அப்ப அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த செல்வம், சொத்து, அவருடைய உரிமை எல்லாமே என்னது? சுதந்திரம். அவங்களுடைய சொத்து எல்லாமே ஆடு மாடு தான் அன்ற நாட்கள்ல. ஏன்னா ஆடு மாடு தான் அவங்களோட சொத்து அவங்களுக்கு இருக்குது. இப்போ சொத்து எல்லாவற்றையும் விட்டு 2வது கர்த்தருக்கு பலியிடுவது ஆடு மாடை கொண்டுதான் பலியிட வேண்டும். இதை விட்டு எப்படி அவருக்கு செல்ல முடியும்? அதனால தந்திரத்தை கொண்டு வரான். ஏன்னா பார்வோன் என்ன சொல்றான்? ஆடு மாடுகளை நீங்க நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் 4வது அவனுடைய பார்வோனுடைய சதி ஆலோசனைக்கு மோசே கீழ்ப்படியவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி செல்கின்ற பொழுது உலகமாகிய அந்த எகிப்தை விட்டு நீங்கள் நினைச்ச வெளியே வர வேண்டும். அங்கே சில ஆசை காரியங்களை வைத்துக்கொண்டு சில பந்தங்கள் சொந்தங்களை அங்கே வைத்து விட்டு அதை விட்டு நான் வரமாட்டேன் என்று நீங்க இருந்தா லோத்துடைய மனையை பின்னிட்டு சென்று எப்படியாக உப்புத்தூணாய் மாறினாலோ அதே போல ஒரு முடிவு ஏற்பட்டு விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை நெப்போலியன் போனபாட்டு என்று சொல்லக்கூடிய நெப்போலியன் என்ன செய்தான்? எதிரிகளுடைய ராணுவத்தை எதிர்த்து போரிடுவதற்காக தன்னுடைய படையெல்லாம் கூட்டுக்கொண்டு சென்றான். ஒரு பாலத்தை கடந்து சென்று அவர்கள் எதிரியோடு யுத்தம் செய்ய வேண்டும். எதிரி நல்ல பலசாலியா இருந்தனாலே அவர்கள் முதல் அனுப்பினான், திரும்பி வந்து விட்டார்கள் பயந்து. 2வது தடவை அனுப்பினான், என அவர்கள் பயந்து திரும்பி வந்து விட்டார்கள். 3வது தடவை என்ன செய்தான்? நெப்போலியன் தன் படையெல்லாம் கூட்டுக்கொண்டு அந்த பாலத்தை கடந்து அந்த படையை அனுப்பி எதிரியோடு யுத்தம் செய்து அனுப்பிவிட்டு பாலத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து விட்டான். இப்பொழுது அவருடைய படை வீரர்கள் பார்க்கிறாங்க, நான் பின்னிட்டு செல்வதற்கு பாலம் இல்லாததினாலே என்ன செய்யறாங்க? அவங்க மூர்க்கமாக எதிரியோடு யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றார்களாம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு தடையாக உனக்கு அந்த பாலம், பார்வோனுடைய அந்த பாலத்தை போல ஏதாவது காரியங்கள் பின்னிட்டு வருவதற்கு இருந்தா அதைகளை நீ தகர்த்தெறிய வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனாலே
பின்னிட்டு உன்னுடைய வாழ்க்கையில பின்னிட்டு உன்னை அனுமதிக்கக்கூடிய எந்த பாலத்திற்கும் அனுமதிக்க கூடாது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே எனக்கு என்ன செய்தாங்க, அந்த மோசேயும் ஆரோனும் பார்வோனுடைய 4வது அந்த சதி ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தில், நாங்கள் தேவனுடைய தேசத்திலே ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆடு மாடு வேண்டும், ஆண்டவருக்கு நாங்கள் பலியிட வேண்டும். அதனால் ஆடு மாடை விட்டு நாங்கள் செல்ல முடியாது. அதனாலே பார்வோனுடைய அந்த திட்டத்திற்கு அவர்கள் என்ன செவிசாய்க்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே மோசே என்ன சொன்னார்? யாத்திராம் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலே, குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை, அதுவே நமது தீர்மானமாக முடிவாக இருக்கும் என்று சொன்னார். புரியுங்களா? ஒரு குளமும் ஆடு மாடுகள் யாரும் பின்னிட்டு வர மாட்டோம். நாங்கள் ஆடு மாடுகளோடு தான் தேவனுக்கு தேசத்தில், எங்கள் தேசத்தில் சென்று ஆராதிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால கர்த்தர் இந்த பார்வோனுடைய அந்த தடையை உடைக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து எடுக்க சொன்னார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்? கடைசியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை எடுத்து அதனுடைய ரத்தத்தை, அதாவது அந்த ஆடு 1 வயதா இருக்கணும், ஆணாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆடை அவங்க தேட வேண்டும். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள், ஆண்கள் எடுத்த ஒரு 12 லட்சம் வைத்துக் கொள்வோம். அப்ப 12 லட்சம் 1 வயதா இருக்கணும், ஆணாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆடை தேடுவது இலகுவான ஒரு காரியம் இல்லை. கஷ்டம் என்று நினைத்தால் ஈஸியாக பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து நீ கானான் தேசத்துக்கு செல்ல முடியாது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்து, புருஷர்கள் நினைத்து அவர்கள் வனாந்தரத்திலே சிதறினார்கள், பதறினார்கள், ஓடினார்கள். 12 லட்சம் ஆடுகளை வீட்டிற்கு ஒன்று ஆடுகளை அவர் பிடித்து, 1 வயது ஆண் பழுதற்றது என பிடித்து அதை கொண்டு வந்து அந்த ஆட்டை அடித்து வீட்டின் நிலைக்கால்களை பூசினார்கள். பாருங்க, அதே போல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுத்தது போல புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 1 வயது உள்ளவராக, அதாவது அந்த காலங்களை குறிக்கின்ற பொழுது 1 வயதுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம், ஆணாக இருந்தார், பழுதற்றவராக, பாவமற்றவராக இருந்தார். இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தது பஸ்காவின் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். அதை பூசுகின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க என்ன நடைபெற்றது? சங்கார தூதன் இரவிலே வந்த பொழுது சங்கார தூதன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே சாவின் சத்தம் இல்லை, ஆனால் எகிப்தியருடைய வீடுகளிலே முதன்மையான ஆண் குழந்தைகள் எல்லாம், மிருகங்களிலே குடும்பங்களில் ஆண் குழந்தை எல்லாம் பலியாக்கப்பட்ட சங்கார தூதன் சங்காரம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். யாத்திராம் 12வது அதிகாரம் 31 நீங்களும் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்றான். பாருங்க, பார்வோனுடைய தடை உடைந்ததுக்கு காரணம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய என்னென்ன தடை இருக்கிறோம், இந்த அருமையான வேளையிலே இயேசுவின் ரத்தத்தை உன் வீடுகளின் மேலே, உங்களுடைய மேலே, குடும்பத்தின் மேலே, வீட்டின் மேலே இயேசுவின் ரத்தத்திலே, இயேசுவின் ரத்தத்தை போல தெளிக்கிறேன். நீங்கள் தெளிங்க. ஆண்டவர் கொடுத்த உரிமையின்படி ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற எல்லா இடங்களையும் தெளிக்கின்ற பொழுது என்ன உண்டாகிறது? விடுதலை உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. மந்திரங்களோ தந்திரங்களோ பில்லி சூன்யங்களோ எதுவுமே உங்களை அணுகாது. பார்வோன் சொன்னா உங்களை எல்லாம் விடுதலை செய்கிறேன், ஆடு மாடுகளை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னான். பார்வோனுடைய தடை உடைக்கப்பட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக. அதனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் 2 காரியங்களை செய்தது. இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. 2வது அவர்களுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் அழிக்காதபடி அது பாதுகாப்பை கொடுத்தது. 2வது அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தினம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக பெரிய மாபெரும் 430 வருடம் அடிமைகளாக இருந்த அடிமைத்தனம் நீக்கப்பட்டது. பரம்பரையாய் வரக்கூடிய சாபங்கள் இருக்கிறதா, பாவங்கள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் இந்த ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை தெளியுங்க உங்க குடும்பத்திலே. நல்லா ஜெபித்து, அந்நிய பாஷையில் ஜெபித்து, நன்றாக ஒரு சோம்பை தன்னை எடுத்து இயேசுவின் ரத்தமாக மாற்றப்படுகிற என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்கள் எல்லா எல்லைகளையும் தெளித்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீங்க அறிக்கையிடுகின்ற பொழுது அது கர்த்தர் அதை ஆண்டவர் செய்கிறார். உங்களுக்கு பில்லி சூனியங்கள், மந்திர தந்திரங்கள் என காத்து கருப்புகள், கசப்புகள், வெறுப்புகள், மரண ஓலங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை உடைப்பதற்கு இயேசுவின் ரத்தமே என ஜெயத்தை கொடுக்கும். இயேசு ரத்தத்தை தெளிங்க. இயேசு உங்களுக்கு அற்புதமாய் என தடைகளை நீக்கி இந்த புதிய 2021 வருடத்துல செழிப்புக்குள்ளாக, ஜெயத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்த கோட்டைகள் கொடுக்கிறேன். நீர் எல்லாரையும் கொரோனா, COVID-19 பெண்டமிக் ஆண்டவரே எல்லா வியாதிகளிலிருந்தும் நீக்கி ஒவ்வொருவரையும், இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும், செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து
அற்புதமாய் நீ நடத்துவீராக. காரணம் நீர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆண்டவரே, செழிப்புக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நடத்தும். ஒவ்வொருவரையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.